இப்போ நாங்கள் ஆசை தீர அபிஷேகம் பண்ணுற நம்ம கிழக்காடு மாயாண்டி செக்கடி மாடன் கிட்டத்தட்ட 6-7 தலைமுறையாக அவரை நாங்கள் இப்படி தான் கும்பிட்டுட்டு இருந்தோம். இந்த பூடை வந்து மண்ணால் போட்ட பூடம், அதனால் இதில் அபிஷேகம் எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாராயனும் பொம்மக்கா திம்மக்காவும் இருக்காங்க. எனக்கு ஒரு பெரிய ஆசை, நம்ம மாயாண்டிக்கு கல் சிலை விட்டு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி. அப்புறம் ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு பேசி பிரசங்கம் பார்த்ததில் மாயாண்டி உத்தரவு கொடுத்துட்டாரு. உத்தரவு கொடுத்த மாயாண்டிக்கு தரமான சிலை அடிக்கணும்னு சொல்லிட்டு சுசீந்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலாடியில் தான் சிலை அடிக்க கொடுத்துருந்தோம். இது பட்டவராயர், பேச்சியம்மன், இது பொம்மக்கா திம்மக்கா. ஒரு வழியாக சாமியை பாலாயமம் பண்ணி எடுத்துட்டோம். அப்புறம் அந்த கல்மண்டத்தில் இருக்கக்கூடிய பெயிண்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மேலே அழகழகான பெயிண்டிங்லாம் இருந்தது. அந்த காலத்தில் கும்பாபிஷேகம் நெருங்கிடுச்சு, நம்ம மாயாண்டி அழகாக ரெடி ஆகிட்டாரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்காருன்னு பாருங்கள். நம்ம செக்கடி மாடன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மாடன் மட்டும் இல்லை, நம்ம பேச்சியம்மன், பொம்மக்கா திம்மக்கா, பட்டவராயர் எல்லாருமே அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் இது அப்படியே நம்ம கோயிலுக்கு கொண்டு போகிறோம். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கோயிலை எப்படி பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணோன்னு பார்க்கலாம்.